அப்பயே புத்தகம் எழுதி என்ன பண்ணாரு? என்னது? அப்பயே புத்தகம் எழுதி அவர் அமைச்சிருந்தார் 200 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த புத்தகம் எப்போ கலிபோர்னியா யூனிவர்சிட்டிக்கு போயிடுச்சோ அந்த டைம்ல தான் பிரபுபாத் அப்பீர் ஆகிறார். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத்க்கு. அப்ப இதெல்லாம் பகவானுடைய ஏற்பாடு. அப்புறம் ஒரு பிரேயர் பண்ணாரு, இது பத்தாது, எனக்கு ஒரு குழந்தை வேணும். அவருக்கு ஏற்கனவே 8-10 குழந்தை இருக்கு, இருந்தாலும் ஒரு குழந்தை வேணும். அது முழுக்க முழுக்க கிருஷ்ணனோட பிரச்சாரம் பண்றதுக்கே வேணும் அப்படின்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவர் தான் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி 64 கௌடிய மடங்களை நிறுவி சைதன்யம் அப்படி போதனைகளை இந்தியா முழுவதும் பிரச்சாரம் பண்ணார். நமாவும் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய போதலே ஸ்ரீமதே பக்தி சித்தாந்த சாரஸ்வதி நாமினே ரிஷபானுவதே தைத்தாய கிருபாப்தே கிருஷ்ண சம்பந்த விஜான தாயினே பிரவேணம் மாதிரியோஜல பிரேமாத்திய ஸ்ரீ ரூபானுக பக்திதா ஸ்ரீ கௌர கருணா சக்தி. சைதன்மாவுடைய கருணையின் சக்தி அவர். விக்கிரகாய நமஸ்தே நமஸ்தே கௌரவாணி சைதன்மாவுடைய போதனைகளை இந்தியா முழுவதும் பிரச்சாரம் பண்ணார். நமஸ்தே கௌரவாணி பிரச்சாரணி ஸ்ரீமூர்த்திய தீனதானே ரூபானுக ருத்தாப்த சித்தாந்த தொந்தஹாரினே நமக பக்தி சித்தார்த் தாக்கூர். அப்புறம் சைதன்ய மாப்புடைய முக்கியமான சேனா பிரபுபாத். இன்னைக்கு மலேசியா, சிங்கப்பூர், உலகம் முழுவதும் இன்னைக்கு சைதன்ய மாப்பு யாரு அப்படின்னு உலகம் முழுவதும் தெரிஞ்சிருக்கு. சைதன்ய சரிதாமிரதம் எல்லா மொழிகள்லயும் மொழிபெயர்ப்பட்டிருக்கு. அதுக்கு பிரபுபாத் தான் காரணமற்ற கருணை. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத்க்கு. அதனால நமக்கு சைதன்ய மாப்புடைய லீலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா முதல்ல நம்ம குருமார்களுடைய ஆசீர்வாதம் வேணும். குருமார்கள், தீக்ஷா குரு, சீக்ஷா குரு, அவங்களோட ஆசீர்வாதம் வேணும். அப்புறம் பரம் சீக்ஷா குரு பிரபுபாத் தான் நம்ம எல்லாருக்கும் பரம் குரு. ஏன்னா அவர் புத்தகம் படிச்சது நம்ம பக்தியை பயிற்சி பண்றோம். அதான் பிரபுபாடைய அனுகிரகம் இருந்தாதான் சைதன்ய மாப்பு யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்ப இவங்க எல்லாருமே நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதிகளா இருக்காங்க. அதனால முக்கியமா பாயிண்ட் என்னன்னா, விஷயம் என்னன்னா, நமக்கு சைதன்ய மகாப்புடைய அவதார நோக்கம் மகிமையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆன்மீகங்களுடைய தாமரை பாதங்கள் முதல்ல சரணாகதி பண்ணணும், குருகிட்ட பிரார்த்தனை பண்ணணும். நம்முடைய குருமார்கள், பிரபுபாதர், பூர்வாச்சாரியர்கள் இவங்க அனுகிரகம் இருந்தாதான் பகவானுடைய சைதன்ய மகா லீலைகளை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சாரி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ராதா கிருஷ்ண நகை அன்யா. சைத்தன்ய மகாபுரம் வேற, ராதா கிருஷ்ணர் வேற இல்லை. நமக்கு நாளைக்கு நடக்கூடிய வகுப்புல சைதன்ய மகாபுரம் அவதாரத்துக்கான வெளிப்புறமான காரணம் என்ன, உள்புறமான காரணம் என்ன, இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். 3 காரணம். போர் அடிக்குதா? இல்ல. ஸோ சைதன்ய மகாபுரம் அவதாரம் பண்ணதுக்கு எக்ஸ்டர்னல் ரீசன் என்ன இருக்கு, இன்டர்னல் ரீசன் என்ன இருக்கு. ஏன் கிருஷ்ணரே சைதன்ய மகாபுரம் வரணும், அதுக்கு என்ன அவசியம், ஏன் கிருஷ்ணர் சைதன்ய மகாபுரம் வரணும், அதுக்கான வெளிப்புறமான காரணம் என்ன, உட்புறமான ரகசியமான அந்தரங்கமான காரணம் என்னங்கிறத கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லியிருக்காரு. சரி, இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? இப்ப நான் இது வரைக்கும் பேசணும் இல்லையா, இதுல ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருக்கா? மைக் கொடுங்க. சைத்தன்ய சரிதாமிரத்தில் கிருஷ்ணராஜ் கவிராஜ் கோஸ்வாமி, சைத்தன்ய பாகவதம் பிருந்தாவன தாஸ் தாக்கூர், சைத்தன்ய சரிதா சைத்தன்ய சரிதா முராரி குப்தா. முராரி குப்தா டைரி இருக்கு. அந்த முராரி குப்தாவுடைய டைரியில முராரி குப்தா மகாபுடைய க்ளோஸ் அசோசியேட். அவர் சைத்தன்ய மகாபுடைய குழந்தையிலிருந்து பண்ண லீலைகள்லாம் குறிச்சு வச்சிருந்தார். அதுதான் சைத்தன்ய பாகவத்தில் இருக்கு. முராரி குப்தருடைய டைரியில இருந்ததெல்லாம் விருந்தாவன் தாஸ் தாக்கூர் எழுதியிருக்காரு. லோச்சன் தாஸ் தாக்கூர் சைத்தன்ய மங்கல்ல மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்ட லீலை. அப்போ அவர் சன்னியாசி எடுத்துன்னு போகும்போது விஷ்ணு பிரியா இந்த மாதிரி பகவான்கிட்ட பிரேயர் பண்ணாங்க. மகாபிரபுக்கு விஷ்ணு பிரியாவுக்கு இருந்த அந்த அன்பு பரிமாற்றம், அந்த மாதிரி ரொம்ப டீப்பான ஆழமான லீலைகள்லாம் அவர் எழுதியிருப்பார் அந்த புக்ல. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சரி, இப்ப நம்ம சைத்தன்ய சரிதாமிரத்தில் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் சரணாகதி தத்துவம், ஆன்மீக குருமார்கள், இதெல்லாம் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். இதெல்லாம் முதல் அத்தியாயத்துல வந்தது. அடுத்த 2ஆம் அத்தியாயத்துல சைத்தன்ய முதல் அத்தியாயத்திலேயே முதல் அத்தியாயத்துல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இதை முடிச்சுட்டு அப்புறம் 2ஆம் அத்தியாயத்துக்கு போலாம். சைத்தன்ய சரிதாமிரத்தின் முதல் அத்தியாயத்துல 1.4 and 5 இதுல சைதன்ய மகாபிரபுடைய அவதாரத்தை பற்றி, அவருடைய நோக்கம், அவதாரம் என்னங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷனா ஒரு முக்கியமான 2 ஸ்லோகங்களை கொடுத்து கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எழுதியிருக்கார். சைத்தன்ய சரிதாமிரதா, ஆதிலீலா,
part 1, chapter 1, verse number 4 and 5. அனார்பித சரிதம் சிரத் காருணாவதார கலோ. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மே த சுப்ரீம் லார்ட் who is known as the son of Srimati Sachi Devi be transcendently situated in the innermost chamber of your heart, replacement with the radiance of molten gold. He has appeared in the age of Kali by his causeless mercy to bestow what no incarnation have ever offered before, the most sublime and வெளிச்சம் தெரியல, radiant mellow of divorce service, the mellow of conjugal love. அப்ப என்ன சொல்லியிருக்குதுல, சைதன்ய மகாபிரபுடைய கருணை இதுக்கு முன்னாடி எந்த அவதாரம் கொடுத்தது இல்லை இல்லையா? இப்போ ஒரு அவதாரத்திலேயே பகவான் அவதரிக்கிறாரு. ஒரு அவதாரம் எதுக்கு பகவான் அவதாரம் பண்றாரு? ஒரு யுகந்தோறும் எதுக்கு பகவான் அவதரிக்கிறார்? யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமிகம். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகுறாங்களோ அப்ப தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண நான் உள்ளவாறு தோன்றுகிறேங்கிறார். தர்மஸ்ய கிளானிர்னா தர்மத்திலிருந்து விலகிறதுனா, தர்மம்னாலே பக்தி தோன்றுதான், பரவ தர்மம் தான். எப்பெல்லாம் மக்கள் பக்தியிலிருந்து விலகுறாங்களோ அப்ப பகவான் திரும்பி வந்து பக்தியை ஸ்தாபனம் பண்ணுவார், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். சரி, அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? சரி, பகவான் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண வர்றாரு, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? பரித்ராணாய சாதுனா வினாச்சாய சதுஸ்கிருதி, பக்தர்களை காத்து அசுரர்களை தண்டிக்கணும். தர்ம சமஸ்தானாய சம்பவாமி யுகே யுகே, பக்தர்களை காத்து அசுரர்களை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக யுகந்தோறும் வர்றாரு. அப்போ ராமாவதாரத்துல யாரெல்லாம் தர்மா ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களாம் ராமரால் ரட்சிக்கப்பட்டாங்க. யாரெல்லாம் தர்மா ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க ராமரால் பாதுகாக்கப்பட்டாங்க. யாரெல்லாம் தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்க ராமரால் தண்டிக்கப்பட்டாங்க இல்லையா? அயோத்தியாவாசிகள் கிஷ்கிந்தால உள்ளவங்க எல்லாம் தர்மப்படி இருந்தாங்க, பகவானுக்கு ப்ரொடெக்ட் பண்ணாரு. ஈவன் கிஷ்கிந்தால கூட வாலி அதர்மம் பண்ணாரு, சுக்ரீவன் தர்மத்துல இருந்தார் இல்லையா? அவங்க பியூர் டிவோட்டி இல்லதான், அயோத்தியாவாசிகள் மாதிரி பியூர் டிவோட்டி இல்லை கிஷ்கிந்தால உள்ளவங்க. ஏன்னா சுக்ரீவன் அக்ரிமெண்ட் போட்டார் ராமர்கிட்ட, நீங்க சீதையை கண்டுபிடிச்ச, நீங்க வந்து வாலியை கொண்டு நான் சீதையை கண்டுபிடிச்சு தரேன்னு. அப்ப அது வந்து என்ன மாதிரி பக்தி? அது அன்கண்டிஷன் பக்தி இல்லை, பட் ஆனா டிவோட்டி தான் அவர். ஏன்னா பகவான முழுமுது கடவுளை ஏத்துட்டார். அப்ப சுக்ரீவன் தர்மா ஃபாலோ பண்ணாரு, வாலி அதர்மம் பண்ணாரு. சுக்ரீவனுடைய மனைவியை பிடிச்சு வச்சிருந்தார் இல்லையா? சுக்ரீவனுடைய மனைவிய வாலி எடுத்துட்டார். அதனால பகவான் வாலியை வதம் பண்ணார். அப்புறம் ராவணன் வதம் பண்ணார். விபீஷ்ணாவுக்கு வந்து லங்கையை கொடுத்துட்டார், லங்கையை மீட்டு கொடுத்து அவருக்கு தூய பக்தி கொடுத்துட்டார். ஸோ அதனால ராமாவதாரத்துல தர்மா ஃபாலோ பண்ணா ராமர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், அதர்மம் பண்ணா ராமர் நமக்கு கண்டுக்க மாட்டார், விட்டுடுவார். இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அப்ப அவதாரங்கள் இன்னும் ஒரு ராமரோட கிருஷ்ணர் ஒரு படி மேல. இது பேதம் பார்க்கல, ஆனா அந்த அவதாரத்துல நடந்தது சொல்றோம். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? நீ தர்மாவே ஃபாலோ பண்ண பரவாயில்ல, என்ன சரணாகதி பண்ணிட்டார். நீ என்ன தர்மம் பேரளவான தர்மம் பண்ணி என்ன பண்ண போற? சர்வ தர்மான் பரித்தியாச்சு மாமேகம் சரணம் புரிஜா, உன்னை எல்லா பாவத்திலிருந்து விடுவிச்சார பயப்படாதுன்றார். அப்ப மகாபாரத யுத்தத்துல சில நேரம் பாண்டவர்கள் தர்மத்தை வயலேட் பண்ணாங்க இல்லையா? யுத்த தர்மப்படி தொடையில தாக்கக்கூடாது, தொடையில அடிக்கக்கூடாது, உடம்புலோட கீழ் பாகத்துல அடிக்கக்கூடாது. அல்ல துரியோதனை அடிக்கிறார் பீமனை. சாரி, பீமன் வந்து துரியோதனை அடிக்கிறார். பலராமர் கோபம் வந்துருச்சு. பலராமர் என்ன பண்ணாரு? இந்த யுத்தம் தேவையில்லை, இந்த மகாபாரத யுத்தம் வேண்டாம், இது எதுக்கு அனாவசியமா, எல்லாம் ஒரே குடும்பம் தானே, ஒற்றுமையா இருந்துட்டு போலாம்ல, நீங்க பாதி பாதி வச்சுக்கோன்னா. பலராமர் பைசல் பண்ணி கேட்க மாட்டேட்டாங்க. பலராமர் சொல்லியே கேட்கல. பலராமர் என்ன பண்ணாரு? அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தீர்த்த யாத்திரை போயிட்டார். ஒரு கிருஷ்ணரை விட்டுட்டு போல. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? பாண்டவர் பக்கம் இருக்காரு, ஏன்னா அங்க தர்மம். அது மட்டும் இல்ல, பாண்டவர்கள் தர்மத்தை வயலேட் பண்ணாலும் கிருஷ்ணர் சொல்றாரு அது தர்மம் தான். ஏன்னா அவன் அதர்மம் பண்ணா, இவரே. அப்போ பலராம் கோவம் வந்துருச்சு. துரியோதனா வந்து பீமா வந்து துரியோதனை தொடையில் அடிக்கும்போது பலராம கோவம், அவர் கதை எடுத்துட்டார், பீமனை கொல்லாம விட மாட்டேன். ஆமா, எஸ். அப்போ கிருஷ்ணர் கேட்கிறாரு, இவ்வளவு நாள் எங்க போனீங்கன்னு கேட்டார்.
ஆமா, இன்னைக்கு பீமன் தப்பு பண்ணான்னு சொல்லி உங்க கதையை தூக்கிட்டீங்க. அன்னைக்கு திரௌபதி சபையில கூட்டு வந்து இழுத்தப்ப நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டாரு. அப்புறம் அபிமன்யு எல்லாரும் சின்ன பையனை கொண்டாங்க மொத்தமா நின்று, அப்ப நீங்க எங்க போனீங்க? அப்ப அதெல்லாம் தர்மமான்னு கேட்டாரு. பலராமல ஆன்சர் பண்ண முடியல. பலராமன்னா நீங்களே சொல்லுங்க. ஏன்னா பலராமருக்கு எகென்ஸ்டா கிருஷ்ணர் பேச முடியாது. ஏன்னா அவர் அண்ணா ஆயிட்டார். எப்ப வந்து ராம அவதாரத்துல லக்ஷ்மண வந்து பார்த்தாரோ ராமர் கஷ்டப்படுறதெல்லாம், யோ ராமர் லக்ஷ்மணாவுடைய பலராமருடைய ஒரே டிசைர் வந்து கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும், அவர் ஹாப்பியா இருக்கணும். அதுதான் பலராமோட வரி குறிக்கோள். அது யுகந்தோறும் அப்படிதான். ஆனா ராம அவதாரத்தில் என்ன ஆயிடுச்சு, லக்ஷ்மணாவினால ராமரை சந்தோஷப்படுத்தவே முடியல. அவர் தரையில படுக்கிறாரு. அவர் வந்து ராமர் வந்து அவரு இந்த அயோத்தியாவோட சக்கரவர்த்தியா இருக்க வேண்டியவர், பட்டு மெத்தையில தூங்க வேண்டியவர், பலரசங்களை சாப்பிட வேண்டியவர், ராஜபோக உணவு சாப்பிட வேண்டியவர். அவர் போய் கிழங்கு பழம் சாப்பிட்டு தரையில படுத்து தூங்குறாரு. லக்ஷ்மணுக்கு ஒரே வேதனை. லக்ஷ்மணான ஒரு கோபம் வந்துடும். என்ன ராமருக்கு எகென்ஸ்டா யார் பண்ணாலும் அவர் சொல்றாரு, ராமர் காட்டுக்கு போனதும் லக்ஷ்மணன் தன் உடைவாள் உருவன், நம்ம தந்தைக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, அவரை கொல்லாம விட மாட்டேன்னு ராமர்கிட்ட சொல்றாரு. அப்பாவை நான் போய் கொண்டுட்டு வரேன். ராமர் கேட்டு, என்ன லக்ஷ்மணா, அவர் நம்ம அப்பான்னு சொன்னாரு, அவரை போய் கொள்றேன்றிய நீ? ஆமா, அவருக்கு என்ன ஆச்சு, புத்தி கீத்தி கெட்டு போச்சா, உங்களை எப்படி காட்டுக்கு போக சொல்லலாம்? அந்த மாதிரி ராமருடைய சேவைக்கு இடைஞ்சலா யார் தடைய நின்னாலும் லக்ஷ்மணன் கோவம் வந்துடும். இப்ப ராமரே வலுக்காட்டாம தர்மத்துக்காக அவர் கஷ்டங்களை ஏத்துக்கிறார். அப்பதான் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு சீதையை வந்து அழைச்சிட்டு போனாரு. திரும்பி கொண்டு காட்டுல விட்டுட்டார் லட்சுமணன். யாரோ ஒரு வாசமேன்னு சொன்னா, இந்த மாதிரி சீதாதேவி ராவணன் தூக்கிட்டு போனா ராமர் கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காரு, என்னென்ன ராமன் நினைச்சேன்னு சொல்லிட்டான். அது லட்சுமணன் கோவம் வந்துருச்சு. பயங்கர கோவம் வந்துருச்சு. ராமர் கேட்டவன் என்ன சொன்னாரு, இல்ல அது வந்து நீ சீதையை கொண்டு போய் காட்டுல விட்டுன்னு வந்துருக்கு. அப்ப லட்சுமணன் ரொம்ப வேதனையா இருக்கு. ராமரால சீதையை பிரிஞ்சு இருக்கவே முடியாது, யாரோ ஒருத்தர் சொன்னான்னு இப்ப திரும்பி கொண்டு காட்டுல விட சொல்றாரு. அன்னைக்கு முடிவு பண்ணிட்டாரு, இனி நான் வந்து ஒரு அவதாரம்னு எடுத்தா இவருக்கு தம்பியாவே வரமாட்டேன். ஆமா, இவர் கஷ்டப்படுறதால நான் பார்த்துட்டு இருக்கணும், அழணும். அவரு அந்த வனவாசத்துல இருந்த போது லக்ஷ்மணன் தூங்குனதே கிடையாது. போல கண்ணு முழிக்காம அழுதுட்டே இருப்பார், ராமர் படுற கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு. இது என்ன அவசியம் இருக்கு, ஏன் இப்படி பண்ணணும், இவரு தர்மத்தை காப்பதற்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா? அதனால லக்ஷ்மணன் முடிவு பண்ணா, நான் வந்து அண்ணனா தான் வருவேன். அப்ப பலராம் அண்ணா என்ன சொன்னாலும் கிருஷ்ணர் அனுசரிச்சு போனோம். கிருஷ்ணர் போய் பலராமுக்கு ஆர்டர் போட முடியாது, ஒரு அண்ணா இல்லை. அதனால பலராம் அண்ணா தான் இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க, இது சரின்னு சொல்லுங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணல, நீங்க சொல்லுங்க. நீங்க இப்போ வந்து துரியோதனை அடிச்சது தப்புன்னு சொல்றீங்களா, அன்னைக்கு அபிமன்யு கொண்டது சரியா, திரௌபதி இது பண்ண சரியா, யுதிஷ்டரை ஏமாத்தி சொத்தெல்லாம் அபகரிச்சதெல்லாம் சரியா? அப்போ பலராம் பவனமா போயிட்டார். சரி, கிருஷ்ணர் சொல்றது கரெக்டு தான். அந்த மாதிரி அந்த இடத்துல யுத்த பூமியில நிறைய இடத்துல வயலேட் பண்ணுவாங்க யுத்த தர்மத்தை. ஆனா கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருந்தார். அதனால கிருஷ்ணரை சரணாகதி பண்ணிட்டோம்னு சொன்னா நம்ம தர்மத்தை சரிவர பண்ணலைனாலும் கிருஷ்ணர் நம்மளை கைவிட மாட்டார் இல்லையா? இன்னைக்கு யார் அவங்க தர்மத்தை கரெக்டா பண்றா? ஒரு குடும்பஸ்தர் தர்மத்தை சரியா பண்றாங்களா? அந்த வர்ணாசிரம் தர்மம் இருக்கு இல்லையா, பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா, பிரம்மச்சாரி, இந்த வர்ணாசிரம் வந்து இப்ப பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ண முடியுதா? கஷ்டம். ஆனா சரணாகதி பண்ணிடலாம் கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணா, என்னால என் தர்மத்தை ஒழுங்கா பண்ண முடியல, கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நீங்க தான் என்னை காப்பாற்றணும், நான் உங்களை சரணாகதி பண்ணிடுறேன் அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டா கிருஷ்ணர் பார்த்துக்குவார். சரி பரவாயில்ல, சர்வ தர்மான் பரித்தியாச்சிய மாமேகம் சரணம் ரஜா, நீ உன் தர்மத்தை பண்ண கஷ்டமா இருக்கா, பரவாயில்ல, கவலைப்படாது, என்ன சரணாகதி பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேங்க. இப்ப என்னாச்சு, இதெல்லாம் அவர் சொல்லி கூட சரணாகதியே பண்ண மாட்டேங்கிறமே. இவ்வளவு கிருஷ்ணர் இவ்வளவு தூரம் இறங்கி விட்டாரு. சரி பரவாயில்ல, நீங்க உங்க தர்மத்தை சரியா பண்ண முடியலன்னு பரவாயில்ல, என்ன சரணாகதி பண்ணுங்கன்னா அந்த சரணாகதி பண்ண தெரியலையே. அவ்வளவு மோசமாயிட்டோம் கலியுகத்துல. கிருஷ்ணர் வந்து ராம அவதாரம் பண்ணாங்க, அப்புறம் கிருஷ்ண பலராம் வந்தாங்க. அப்ப கலியுக மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கருணை உள்ளவங்க தான் வேணும். அப்புறம் கிருஷ்ணர் பார்த்தாரு, நான் வந்து ராமனா கலியுகத்துல போனா எல்லாரையும் கொல்ல வேண்டியிருக்கும், கிருஷ்ணரா போனாலும் எல்லாரையும் கொல்ல வேண்டியிருக்கும், சுதர்சன் எடுத்துட்டு வந்தாலும் எல்லாரையும் கொல்ல வேண்டியிருக்கும், கோதண்ட எடுத்து வந்தாலும் எல்லாரையும் கொல்ல வேண்டியிருக்கும். அதனால கருணை தான் ஆயுதம் எடுத்துன்னு வரணும் முடிவு பண்ணார். அதான் கௌரங்கனும் நித்யானந்தமும் வந்தார். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு. அதனால இந்த அவதாரத்துல கருணா அவதாரம். அதனால இவரை விட கருணை வாய்ந்தவர் யாரும் கிடையாது. பரம கருணா பாகுதுய் ஜனா நிதாய் கௌரச்சந்திரா சபாவதாரா சரசிரோமானி கேவலானந்த கண்டா. இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. யாரு வந்து
திரேதா யுகத்துல ராம் லக்ஷ்மணா வந்து அம்பு வில்லு எடுத்துட்டு வந்தாங்களோ, யாரு துவாபர யுகத்துல கிருஷ்ண பலராமர் வந்து சுதர்சமும் சாரங்கமும் எடுத்துட்டு வந்தாங்களோ, அவர் கலியுகத்துல ரொம்ப ரொம்ப கருணையோட வந்திருக்கார். கருணை தான் ஆயுதமா கொண்டு வந்திருக்காரு. வெறும் ஒரு ஆயுதம் இல்லை, கருணை மட்டும்தான் நம்மளுக்கு, அவருடைய கருணை மட்டும்தான் ஆயுதம். இல்லாட்டி நம்ம யாருமே உயிரோடு இருக்க முடியாது. எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாங்க. அதனால பரம கருணா பாகு துயி ஜனா, இந்த ரெண்டு பேரும் துயினா ரெண்டு, பரம கருணா பாகு துயி ஜனா, பரம கருணா பாகு துயி ஜனா நிதாய் கௌரச்சந்திரா. இந்த கௌரங்கரும் நித்யானந்தரும் கருணையை ஆயுதமா கொண்டு இருக்கு. சப அவதார சரசிரோமானி, எல்லா அவதாரங்களும் சிகரம் போல இவங்க. வெறுமனே சந்தோஷம் தான், வேற ஒன்றும் கேட்கல நம்மகிட்ட. நீங்க சந்தோஷமா இருங்க. அப்ப சந்தோஷமா இருக்குன்னா என்ன பண்ணணும்? பஜோ பஜோ பாய் சைத்தன்ய நிதாய் சுதிர்த விஸ்வாச கோரி. சந்தோஷம் வேணுமா? நம்பிக்கையோட சொல்லுங்க கௌரவங்களுடைய நாமத்தையும் நித்யானந்த நாமத்தையும், பஜோ பஜோ பாய் சைத்தன்ய நிதாய் சுதிர்த விஸ்வாச கோரி. சரிங்க, இதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா, ஏதாவது பே பண்ணணுமா? இவ்வளவு சொல்லி கொடுக்குறீங்களே, சைதன்ய மகாபிரபுவும் நித்யானந்தரும் இவ்வளவு கருணையோடு இருக்காங்க. அவங்க வந்து உங்களை எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுவிச்சிடறாங்கிறாங்க. நம்பிக்கையோடு நாம ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஏதாவது பே பண்ணணுமா? ஆமா, பே பண்ணணும். என்ன பே பண்ணும்? என்ன கொடுக்கணும்? விஷய சாதியா சேரா சேமாஜியா முகே போலோ ஹரி ஹரி. பௌதிக ஆசையை கொஞ்சம் விட்டுடுங்க, அதுதானே கஷ்டமே. ஆனா அதை விட்டுடுங்க. பௌதிக ஆசை, தேவையில்லாத விஷயங்களை பற்றுதல், பேராசை, இதெல்லாம் விட்டுட்டு ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்கோம். தேகோ ரே பாய் திரிபுவனே நாய் ஏ மானோ தயாலு தாத்தா. இந்த ரெண்டு பேரை விட கருணை வாய்ந்தவங்க மூன்று உலகத்திலையும் கிடையாது. தேகோ ஒரே பாய் திரிபுவனே நாய் ஏமானோ தயா, இதை விட கருணை வாங்கி இருக்க முடியுமா? அதுக்கு சாட்சி இருக்கா? இருக்கே. என்ன சாட்சி? பசு பாக்கி ஜுகாரே பாசன் அவிதாரே சுனி ஜான்ற குணகாட்டா. சைத்தன்ய மகாபிரபு ஜாரிகண்டா காட்டு வழியா போகும்போது யானை, குதிரை, மிருகம், ஒட்டகங்கள்லாம் சேர்ந்து பாடிட்டு இருந்தது. யானைக்கும் பாம்புக்கும் மயிலுக்கும் ஆகாது, கீரிக்கும் ஆகாது, சிங்கத்துக்கும் வரி குதிரைக்கும் ஆகாது. ஆனா சைதன்ய மகாபிரபு பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் ஹரி ஹரின்னு சொல்லுன்னா அது ரெண்டு கட்டி பிடிச்சிட்டு ஹரி ஹரி சொல்லிட்டு. ஆமா, அப்போ தேசமுள்ள மிருகங்கள் கூட மகாபுடைய கருணையால் என்ன ஆயிடுத்து? பிரேமம் வந்தது அதுக்கு கிருஷ்ணர் மேல. பசு பாக்கி ஜுகாரே பாஷன விதாரு சுனி ஜான்ற. யாரு சைதன்ய மகாபுடைய குணங்களை யாரு வர்ணிச்சு பறிக்க முடியும்? விலங்குகள்லாம் கூட கருணை கொடுத்திருக்காரு. ஜாரிகண்டா காட்டு வழியா போகும்போது இந்த மிருகங்கள் கூட மகாபுர கருணையினால ஆலிங்கனம் பண்ணி பாடி ஆடின்னு இருந்தது. அதனால இங்க ரொம்ப அழகான சைத்தன்ய மகாபுடைய கருணை. இன்னைக்கு நம்ம வந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றோம் அப்படின்னா அதுக்கு பிரபுபாவுடைய கருணை, சைத்தன்ய மகாபுடைய கருணை, ஆன்மீகருடைய கருணை. மொத்தத்துல கருணையில தான் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம். கருணை இல்லைன்னா போச்சு, அவ்வளவுதான். ஜோக்யாதா விசாரே கிச்சு நகி பாய் தொமார கருணை சாரா. தினமும் காலையில் ஆன்மீக குருட்ட பாடும்போது, குருதேவா என்னை நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன், என்கிட்ட ஒரு யோகியதையும் கிடையாது, உங்க கருணையே நம்பி இருக்கேன். யோகியாதா விசாரே கிச்சு நகி பாய், என்கிட்ட ஒரு தகுதி இல்லை. தொமார கருணை சாரா, உங்க கருணையை மட்டும்தான் நம்பியிருக்கேன். ஒருவேளை குருவுடைய கருணை இல்லைன்னு சொல்லிட்டாரு, இல்ல நான் உனக்கெல்லாம் கருணை கொடுக்க முடியாது அப்படின்ட்டாருன்னா என்ன பிரயோஜனம்? தப கருணா ஹோய்பே, உங்க கருணை இல்லைன்னா காண்டியா காண்டியா பிராணனரா கிபோவாரா, மண்டையை போய் செவுத்துல முட்டி முட்டி உடலை விட்டுற வேண்டியதுதான், உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம வாழ்க்கையே இவங்க கருணையில தான் போயிட்டு இருக்கு. குருவோடைய கருணையில, பிரபுபாவுடைய கருணையில, சைதன்ய மகாபுடைய கருணையில தான். அதனாலதான் இந்த கலியுகத்துல வந்து நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் இருக்கு. கலியுகம் ரொம்ப மோசமானதா இருந்தாலும் என்ன ஸ்பெஷல்னா, சைதன்ய மகாபுரம் அவதாரம் பண்ணி 500 வருஷம் தான் இருக்கு. பிரபுபார் சமீபத்தில் தான். ஆன்மீக குரு இன்னும் நம்ம கூட இருக்காரு. இதோட என்ன பாக்கியம் வேணும்? அதனால கௌடி வைஷ்ணவ இருக்கிறது ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு? The living affairs of Sri Radha and Krishna are transcendental manifestation of the Lord's internal pleasure-giving potency. Although Radha and Krishna are one in their identity, they are separated themselves eternally. Now these two transcendental identities have again united in the form of Sri Chaitanya Mahaprabhu. Mahaprabhu ki I bow down to him who has manifested himself with the sentiment and completion of Sri Radharani, although he is Krishna himself.
ஸோ ரெண்டு பேரும் ஒன்னானவங்க தான், ஆனா வேற 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 இதில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாகி சைத்தன்ய மகாபிரபு நிற்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான் ராதாவோட பாவத்தில். அதான் நம்ம நாளைக்கு இது டீட்டெயிலாக படிப்போம், ராதா கிருஷ்ணருடைய இது. தென் அகைன் கிருஷ்ணர் கருவாசம் என்ன சொல்றாரு, நித்யானந்தனுடைய மகிமை பற்றி சொல்றாரு. நித்யானந்தனுடைய கருணையால் தான் நம்ம முன்னே பேசின மாதிரி அவருடைய கருணையால் தான் மகாபிரபு யாருன்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு ஸ்லோகம் ஃபுல்லா நித்யானந்த பிரபு பற்றி சொல்றார். ஃபர்ஸ்ட் சாப்டர் 7, 8, 9, 10, 11 4 ஸ்லோகத்தில் சங்கர்ஷ்ணா கார்ணோதயிஷாயி கர்ப்போதசாயி ச பிரயோக்திஷாயி சேஷஸ்ய யஷ்யாம்ச கலா ச நித்யானந்தாக்கிய ராமா சரணம் மமஸ்து. ஸோ யார் வந்து சங்கர்ஷ்ணரா அவதரிச்சாரோ, யார் வந்து புருஷாவதாரங்களா வந்தாரோ, கார்ணோஷாயி கர்ப்போஷாயி பேப்திஷாயி சேஷா, யாரு சேஷனா அவதாரம் பண்ணாரோ, யார் அனந்த தேவன் அவதாரம் பண்ணாரோ, அந்த நித்யானந்தனுடைய தாமரை பாதங்களை நான் வணங்குகிறேன். ஸோ முதல்ல கிருஷ்ண கவிராஜ் கோஸ்வாமி ஆன்மீக குருமார்கள் தன்னுடைய தாமரை பாதத்துக்கு வழக்கம் செலுத்தினாரு. அதுக்கப்புறம் நித்யானந்தனுடைய பாதம். சைதன்ய மகாபுடைய லீலைகளை வர்ணிக்கிறதுக்கு முன்னாடி, சைதன்ய மகாபுடைய நாம ரூப குணாதிசயங்கள ஒரு லீலைகளை வர்ணிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி குருமார்களுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவிச்சார். எவ்வளவு பணிவு பாருங்க அவருக்கு, எவ்வளவு பணிவு இருந்தா. இல்ல நான் பண்ணிடுவேன், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, இல்ல நான் பண்ணிடுவேன், என்னெல்லாம் முடியும்னு நினைக்கல. ஃபர்ஸ்ட் குருமார்களுக்கெல்லாம் வைஷ்ணவருக்கெல்லாம் மரியாதை செலுத்துறாரு. வைஷ்ணவருக்கெல்லாம் மரியாதை செலுத்திட்டு அப்புறம் குருமார்களுக்கு மரியாதை செலுத்திட்டு அப்புறம் நித்யானந்த பிரபுடைய தாமரை பாதம். அப்புறம் நித்யானந்த பிரபுக்கு அப்புறம் அவர் அத்வைத பிரபு, அடுத்தது அத்வைத ஆச்சாரியா. அத்வைத ஆச்சாரியா இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அத்வைதோட அப்பியரன்ஸ் டே வந்தது. அத்வைத ஆச்சாரியர் இல்லைன்னா மகாபிரபு இந்த பூமிக்கே வந்திருக்க மாட்டார். அது மகாபிரபு சொல்றாரு சைத்தன்ய சரிதாமிரத்துல, என்னை கூப்பிட்டவர் அத்வைதர் தான். எங்க அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு? 2 கை மேல உயர்த்தி சிங்கம் போல கர்ஜிச்சார். அத்வைத பிரபு 2 கை மேல உயர்த்தி, கிருஷ்ணா கோல வந்தாவதுல என்ன பண்றீங்க, இங்க வாங்க, நீங்க வரணும் அப்படின்னு கங்கை கரையில சாலகிராம் ஷீலா, சாலகிராம் விக்கிரகத்துக்கு துளசி தீர்த்தமும் கங்கா தீர்த்தமும் துளசி இலையை வச்சு பிரார்த்தனை பண்ணார் அத்வைத பிரபு. அந்த இடம் இன்னும் இருக்கு, நவதி போற வழியில பப்லான்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் அத்வைத பிரேயர் பண்ணார். அப்ப அத்வைத ஆச்சார் யாரு? மகாவிஷ்ணு ஜெகத்கர்த்தா. verse number 12 and 13. மகாவிஷ்ணு ஜெகத்கர்த்தா மாயா சுஜிமத தஸ்ய அவதாரம் ஈசாந்தம் அத்வைதமாச்சாரியம் ஆஸ்ரயே. Because he is not different from Hari, the Supreme Lord, he is called Advaita, and because he propagates the cult of devotion, he is called Acharya. He is the Lord and the incarnation of Lord's devotee. Therefore, I take shelter of him. இந்த 2 ஸ்லோகத்திலையும் அத்வைத பிரபு பத்தி சொல்லியிருக்கு. அத்வைத ஆச்சாரிய வந்து இன்கார்னேட் மகாவிஷ்ணு, whose main function is to create the cosmic world through the action of Maya. ஸோ அத்வைத ஆச்சாரியர் வந்து 2 மகாவிஷ்ணு சதாசிவா 2 பேர் மிக்ஸ் ஆகி வந்தவங்க, 2 பேருடைய சேர்ந்து கலவை. ஸோ அத்வைத பிரபு அவர் வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு. அவர் மகாவிஷ்ணு தான், அவரே போதும். மகாவிஷ்ணுவால நம்மளை விடுவிக்க முடியாது. என்ன மகாவிஷ்ணு படைத்தல் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு, அவரால் பண்ண முடியாது எதுவும் இல்லை. ஆனா அவர் என்ன பிரார்த்தனை பண்றாரு, அதனாலதான் அவருக்கு அத்வைத ஆச்சாரியான்னு பேரு. ஆச்சாரியா டீச்சர், பக்தியை கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அத்வைதர்னா பகவான் வந்து வேறானவர் இல்லை. அப்போ ஒரு மகாபிரபு 2 பிரபு, ஒரு மகாபிரபு 2 பிரபு. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்தரும் அத்வைதரும் பிரபு, ரைட்? இவங்க 2 பேருமே, இவங்க 3 பேருமே, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்தர், அத்வைதர் 2 பேருமே பகவானுடைய அவதாரம் தான். ஒருத்தர் வந்து பல்ராம், இன்னொருத்தர் மகாவிஷ்ணு. கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணா வந்து சைத்தன்ய மகாபிரபு, அத்வைதர் மகாவிஷ்ணு, நித்யானந்தர் பலராம். அது நம்ம பின்னாடி படிப்போம். அதுக்கப்புறம் அவர் வந்து அத்வைத ஆச்சாரி பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் பஞ்சதத்துவாக்கு பிரார்த்தனை பண்றாரு. அடுத்தது பஞ்சதத்துவா, நெக்ஸ்ட் ஸ்லைட் அதுதான். பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம். 5 பேர். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா, நித்யானந்தர் பலராம், அத்வைதர் மகாவிஷ்ணு அண்ட் சதாசிவா,
கதாதர் பண்டிட், ஸ்ரீமதி ராதாராணி அண்ட் லலிதா சகி போத் கம்பைன். ஆக்சுவலி ராதாராணி தான் மெயின். ஸ்ரீவாஸ் தாக்கூரா, நாரத முனி. அப்போ 5 தத்துவம் ஒன்னா இருக்கு. ஒன்னான 5 தத்துவமா இருக்கு. ஒரே பரம்பொருள் 5 விதமா எக்ஸ்பெண்ட் ஆயிருக்காருன்னு அர்த்தம். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா ஹிம்செல்ஃப். அப்ப இவரும் கிருஷ்ணர் இருந்து வேறானவர் அல்ல, இவரும் கிருஷ்ணர் இருந்து வேறானவர் அல்ல, இவங்க 2 பேரும் கிருஷ்ணர் இருந்து வேறானவங்க அல்ல. ஒன்றானது வேறானது. எப்படி? சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், பஞ்சதத்வாத்மம் கிருஷ்ணம். கிருஷ்ணரே பக்த ரூபம், பக்தனா ரூபம் எடுத்துட்டார். பகவான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு பக்த ரூபம், பக்தியின் சொரூபம். நித்யானந்த பிரபு பக்தனாவே அவதரிச்சார். அத்வைத ஆச்சாரியர் சக்தி சொரூபம். ஸ்ரீமதி ராதாராணி பக்தி சக்தி, அது கதாதர். தென் பக்தர் நாரதமுனி, ஸ்ரீவாஸ் தாக்கூர். அதனால கலியுகத்துல இங்க 5 பேரும் தான் வழிபடப்பட வேண்டியவங்க. 5 பேருமே கருணை வாய்ந்தவங்க. இந்த 5 பேருமே கருணை வாய்ந்தவங்க. இந்த 5 விக்கிரகமும் நீங்க மாயாப்பூர்ல பார்த்துருப்பீங்க, மெயின் ஆல்டர்ல. அதுல பாத்தீங்கன்னா அந்த விக்கிரகமே நமக்கு சொல்லி தருவாங்க. மகாபிரபு எப்படி பண்ணுவார்? மகாபிரபு 2 கை மேல தூக்கிட்டு இருப்பார். அவர் என்ன சொல்றாரு? சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரை சரணடைங்க, போலோ கிருஷ்ணா, பஜோ கிருஷ்ணா, கரோ கிருஷ்ண. கிருஷ்ணரை சரணடைங்க, அவர் நாமத்தை பாருங்க, அவருக்கு பக்தி சேவை பண்ணுங்க. சரி, நித்யானந்த பிரபு வந்து பஞ்சதத்துவால எப்படி கை வச்சுட்டு இருப்பாரு? சைத்தன்ய மகாபிரபு 2 கை மேல ஊத்திட்டு இருப்பாரு. நித்யானந்த பிரபு எப்படி கை வச்சுட்டு இருப்பாரு? ஒரு கை வந்து சைத்தன்ய மகாபிரபு தாமரை பாதத்தை காமிப்பார், இன்னொரு கை இப்படி மேல வச்சுட்டு இருப்பார். நீங்க கிருஷ்ணருடைய அனுகிரகம் வேணுமா? மகாபிரபு சன்னதி பண்ணுங்க. ஏன்னா 2 பேர் வேற வேற இல்லை. சரி, கதாதர் அப்படி எப்படி கை வச்சுட்டு இருப்பாரு? அவரு இப்படிதான், ஒரு கை மகாபிரபுடைய பாதம் காமிச்சுட்டு இருப்பாரு, தாமரை பாதம், ஒரு கை மேல வச்சுட்டு இருப்பாரு. அத்வைத பிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூரும் நம்மகிட்ட பிரேயர் பண்றாங்க, நீங்க வந்து மகாபிரபு சரணடைங்க. அப்ப 5 பேருக்குமே மகாபிரபு தான் மையமா வச்சிருக்கேன். மகாபிரபுடைய புகழ், அவர் தான் கிருஷ்ணர், அவர் தான் கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. மகாபிரபு ப்ராபகேட் பண்றதா எல்லாமே. நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர். இவன் அத்வைத ஆச்சாரியர் மகாபிரபுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணி, இவங்க 2 பேரும் அத்வைதரும் நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி அவதாரம் பண்ணவங்க. ஆனா இவங்களும் பகவான் தான் 2 பேரும். இவங்க 2 பேரும் விஷ்ணு தத்துவம், இவங்க 2 பேரும் பகவான் தான். இது சக்தி தத்துவம், இது பக்தர் தத்துவம். இவர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் பக்தர் தத்துவம், இவர் சக்தி தத்துவம், இவங்க 2 பேரும் விஷ்ணு தத்துவம். இதெல்லாமே இந்த பஞ்சதத்துவம் எல்லாமே சைத்தன்ய மகாபிரபு புகழ் மகிமையை பரப்புவதுதான். ஸ்ரீ பஞ்சதத்துவ பகவானுக்கு மாதிரி பஞ்சதத்துவோடைய மகிமை. அதுக்கப்புறம் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த பஞ்சதத்துவம் எல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேவா? கிளியர்? சதாசிவா. சதாசிவா வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல கோலோ விருந்தாவனத்தில் இருக்கார். அந்த சிவா பகவானுடைய எட்டர்னல் அசோசியேட். 2 பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல 2 பேரும் அப்பியர் ஆயிருக்காங்க. ஒரே டைம்ல 2 பேரும் அத்வைதரா வந்திருக்காங்க. 2 பேரும் கம்பைன்ட் இன்கார்னேஷன், 2 பேரும் கலந்த ஒரு அவதாரம். ஓகே, சரி. இப்ப கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன பண்ணாங்க? முதல்ல வைணவர்களுக்கு பிரார்த்தனை செஞ்சாங்க. பாருங்க, பகவானுடைய லீலைகளை பற்றி எழுதுறதுக்கு முன்னாடி வைணவருடைய தாமரை பாதங்களுக்கு பிரார்த்தனை பண்ணாரு, குருமார்களுடைய தாமரை பாதத்துக்கு பிரார்த்தனை பண்ணாரு, அப்புறம் நித்யானந்த பிரபுடைய தாமரை பாதத்துக்கு பிரார்த்தனை பண்ணாரு, அப்புறம் சைதன்ய மகாபிரபுடைய தாமரை பாதத்துக்கு பிரார்த்தனை பண்ணாரு. இப்ப வந்து இந்த 3 முக்கியமான விக்கிரகங்கள் விருந்தாவன்ல, ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவ், ராதா கோபிநாத், இந்த 3 விக்கிரகங்கள். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்றாரு? இந்த 3 விக்கிரகங்களும் கௌடிய வைஷ்ணவருக்கு ஆன்மாவும் உயிரும் போல. இந்த 3 விக்கிரகம் எவ்வளவு பேர் தர்சனம் பண்ணிருக்கீங்க? ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவ், ராதா கோபிநாதர். பார்க்கலன்னா வாழ்க்கையில ஒரு தடவையாவது பார்த்துடணும். இப்ப அந்த 3 விக்கிரகம் ஜெய்ப்பூர்ல இருக்காங்க. ஜெய்ப்பூர்ல வந்து இவங்கெல்லாம் விருந்தாவன்ல இருந்த விக்கிரகங்கள். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விக்கிரகங்கள் தோன்றியது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணருடைய கொள்ளு பேரன் வஜ்ரநாபன் கிருஷ்ண பகவான் பூமி விட்டு மறைஞ்சதுக்கு அப்புறம் பகவானுடைய ஞாபகார்த்தமா விக்கிரகங்கள் நிறைய செஞ்சு அந்த விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணார். அந்த விக்கிரகங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. பகவானை யார் பார்த்திருக்கா? ரோகிணி மாதா பார்த்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, பகவான் எப்படி இருப்பாரு?
அவர் சொல்ல சொல்ல ஒரு விக்கிரகமா பண்ணி பண்ணி இந்த விக்கிரகம் பகவானுடைய பாதங்கள் இப்படி இருக்கும், பகவானுடைய இடுப்பு இந்த விக்கிரகம் மாதிரி இருக்கும், ஒரு முகம் இப்படி இருக்கும். அப்படிதான் கோபிநாதர், கோவிந்த தேவர், அது அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆனது. அந்த தூய பக்தருடைய மனதிலிருந்து தோன்றிய விக்கிரகங்கள் அவங்க. அந்த விக்கிரகம் உத்தரையா ரோகிணியன் ஞாபகம் இல்லை. ஸோ அவங்க இந்த விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் 5000 வருஷத்துக்கு அப்புறம் என்னாச்சு, முகலாயர்கள் படையெடுப்பு வந்த போது விக்கிரகங்கள்லாம் மறைச்சி வச்சுட்டு பூஜாரிகள்லாம் உயிருக்கு பயந்து ஓடிட்டாங்க. ஏன்னா கொன்னுடுவாங்க. ரொம்ப அசுரனா இருந்தான் அவுரங்கசீப் எல்லாம். அவன் வந்து டெல்லியில அவனுடைய கோபுரம் இருக்கும், மாளிகை, அவுரங்கசீப்புடைய பேலஸ். அங்கிருந்து பார்த்தா விருந்தாவன்ல இருக்கிற ராதா கோவிந்த தேவ கோயில் 7 அடுக்கு மாடி கட்டடம், 7 ஸ்டார்கேஸ் பில்டிங். அது ஒரு நாள் அவுரங்கசீப்போட வைஃப் சொன்னா, பாருங்க அந்த கோயில் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு உயரமா இருக்குன்னு. அவனால பொறுத்துக்க முடியல, போய் எல்லாத்தையும் உடைச்சிட்டான். இன்னைக்கு ஒரு கோபுரம் மட்டும் இருக்கும். நீங்க நேரம் கோவிந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கோவிந்த தேவ கோயில்ல ஒரு கோபுரம் மட்டும் இருக்கும், மீதி 6 கோபுரத்தையும் அவன் உடைச்சிட்டான். அந்த மாதிரி ஒன் ஆஃப் த டீமனும் என்னாச்சு, கெட்ட பயாசா இருந்த அவுரங்கசீப். அப்ப அடுத்த கேள்வி வரலாம், அப்ப ஏன் கிறிஸ்டர் இதெல்லாம் அலோவ் பண்ணாரு? சில பேர் கேட்பாங்க, நம்ம பிரச்சாரத்துக்கு போனா என்ன, சில நாத்திகர்களா இருக்காங்க, கடவுளால கோயிலை காப்பாத்திக்க முடியாதா, கடவுளால விக்கிரகத்தை காப்பாத்திக்க முடியாதா, திருப்பதியில உண்டியில பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் துப்பாக்கி ஏற்றிய போலீஸ், இந்த மாதிரிலாம் இருக்காங்க நிறைய. அப்ப அது என்ன பதில் சொல்லுவீங்க? யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க, திருப்பதி உண்டியில வந்து பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் பந்தோபஸ்தோடு இருக்காங்க, உங்க கடவுளால பாலாஜியெல்லாம் அவர் உண்டியில கூட காப்பாத்திக்க முடியாது. பகவானால முடியாது எதுவும் இல்லை. பகவான் நினைச்சா ஒரு செகண்ட் போதும். அப்படியே இருந்தாலும் அவன் ஒரு திருடன் போய் அந்த உண்டியில திருடிட்டு போறான், இல்ல விக்கிரகத்தை திருடிட்டு போறான், எங்க கொண்டு வைப்பான்? இந்த பிரபஞ்சமே பகவானுடையதுதான். இங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு கொண்டு வைக்க போறான், அவ்வளவுதான் இல்லையா? ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து, கிருஷ்ணா விக்கிரக ரூபத்துல வரும்போது அந்த பக்தர்கிட்ட தன்னை ஒப்படைச்சிருவார். அந்த விக்கிரகங்களை பாதுகாக்கிறதும் சேவை பண்றதும் ஒரு குழந்தை மாதிரி. எப்படி ஒரு அப்பா அம்மா வந்து குழந்தைய பாதுகாக்கணுமோ இல்லையா, அது மாதிரி பகவான் விக்கிரக ரூபத்துல வரும்போது அவர் குழந்தையாய் பக்தர்கள் அந்த விக்கிரகத்தை பாதுகாக்கிறாங்க, அந்த சேவையை அவர் கொடுத்துடுறாரு. கிருஷ்ணன் நினைச்சா இதெல்லாம் ஒரு செகண்ட் போதும் இல்லையா? அவுரங்கசீப்ல ஒண்ணுமே இல்லை, எர்ணியாக்ஷன் எர்ணிகசிபு மாதிரி அசுரனே பகவான் கொண்டு இருக்காரு. எர்ணிகசிபோட சிறந்த அசுரன் வேணுமா? தசாது மண்ணே அசுர வரிய தேகினா, அசுரன்லயே எர்ணிகசிபு மாதிரி ஒரு அசுரன் கிடையாது. அவனோட வரத்தை ஒண்ணு கூட பகவான் டச் பண்ணல. எர்ணிகசிபு நினைச்சிட்டான் நான் ரொம்ப புத்திசாலி, எனக்கு மரணமே வேண்டாம், எனக்கு மரணமே வரக்கூடாது. பிரம்மா சொன்னார் எனக்கே மரணம் வந்துடுனார், நானே ஒரு நாள் இறந்து போறேன், சரி இந்த மாதிரி வரம் கொடுங்க. இல்லையா, எர்ணிகசிபு எப்படிலாம் வரம் வாங்கினா, இந்த விஷ்ணு வந்து மனித ரூபத்துல வருவாரு, அதனால மனுஷனால கொல்லப்படக்கூடாது. அவர் விலங்கு ரூபத்துல வருவாரு, விலங்குனால கொல்லப்படக்கூடாது. ஆயுதங்களை கொண்டு வருவாரு, ஆயுதத்தால கொல்லப்படக்கூடாது. வீட்டுக்குள்ள கொண்டுவாரு, வீட்டுக்கு வெளியில கொள்ளுவாரு, எல்லாம் வரம் வாங்கினான் இல்லையா? எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாருங்க. அதுக்கப்புறம் எந்த தேவருடைய அனுமதி சக்தியும் இல்லாம என்னால மழையை வர வைக்க முடியும், அப்புறம் வந்து காற்று உற்பத்தி பண்ண முடியும், எல்லா சக்தியும் எனக்கு கொடு, அஷ்டமா சக்தி எனக்கு கொடுங்க, எல்லாமே கொடுத்துட்டாரு பிரம்மா. இப்போ இந்த பிரம்மா கொடுத்த ஒரு வரத்தை பகவான் மீறிட்டாருன்னா பிரம்மாவுடைய வரம் பொய்யாடும் இல்லையா? அப்ப பிரம்மாவுடைய வரத்தை மீறக்கூடாது, பிரம்மாவுடைய வரமும் பொய்யாக கூடாது, பிரகலாத குழந்தையை காப்பாற்றப்படணும். அப்ப ஒரே வழிதான் இருக்கு. அப்ப எர்ணிகசிபு பகவான் படைச்சாருன்னா, அப்ப எர்ணிகசிபு பகவானால படைக்கப்பட்ட எர்ணிகசிபு எவ்வளவு அறிவு இருக்குன்னா பகவானுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு? எர்ணிகசிபு வந்து பகவான் தான் படைச்சாரு, அந்த அசுரனுக்கே அவ்வளவு அறிவு. நான் அவருக்கு அப்பா கிருஷ்ணா, அப்ப அவருக்கு எவ்வளவு அறிவு இருக்கு? அதான் வந்தாரு, அவருக்கு பிரகலாதர் கேட்டு எங்கடா அவன் ஹரினார், எங்க இருக்கா அவன் ஹரி, எங்கடா ஹரி, எங்கடா ஹரி, எங்க இருக்கா அவன் ஹரி? ஹரி எங்க இல்ல, இந்த தூண்ல கூட தான் இருக்காருன்னு. அவன் இந்த தூணை உடைக்கிறேன்னு போனான். பகவான் நீ என்னடா தூணை உடைக்கிறது, நானே வரேன்னு. நீ அந்த டைம்ல உனக்கு எதுக்கு, நீ தூணெல்லாம் உடைக்க வேண்டாம், என்னுடைய பக்தன் சொல்லிட்டான் அதுல இருக்கேன்னு. அப்ப அவர் வார்த்தையும் பொய்யாக கூடாது இல்லையா? பிரகலாதன் வார்த்தையும் பொய்யாக கூடாது, பிரம்மாவுடைய வார்த்தையும் பொய்யாக கூடாது. அப்ப நீ என்னடா தூணை உடைக்கிறது, நானே வரேன் தூணை உடைச்சிட்டு வந்துட்டாரு. வந்து பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் மிருகம், நான் மானுஷம். இது மனுஷனா மிருகமா? பாதி சிங்கமா இருக்கு, பாதி மனுஷனா இருக்கு, முகம்லாம் சிங்கமா இருக்கு, கைகாலெல்லாம் மனுஷன் மாதிரி இருக்கு. என்னன்னா ஒன்னும் புரியல. அப்ப அவனுக்கு இல்ல, பிரம்மாவுக்கே புரியல. வராக அவதாரம் பண்ணப்போ பிரம்மாவுடைய நாசிலிருந்து ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான் வந்தாரு.
பிரம்மா யோசிக்கிற 4 தலையும் போட்டு யாரு இவரு அப்படின்னு. அவருக்கே புரியும், பிரம்மாவுக்கே புரியாதப்ப ஹிரண்யகசிபு எப்படி புரியும்? வராக அவதாரம் பண்ணப்போ பிரம்மாவுக்கே புரியல இது யாருன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இருந்துச்சு அவர் பகவான் தான் இதுன்னு. அவர் பெரிய ரூபம் எடுத்துட்டே போறாரு. சின்ன பூச்சி மாதிரி வந்து பெருசா பெருசா அப்படி பிரம்மாண்டமான ரூபம். அந்த உடம்புல ரோமங்கள்லாம் மலையில இருக்கிற பெரிய பெரிய மரங்கள் மாதிரி இருக்கு. கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணாரு, இந்த இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சு போயிடுது, ஜனலோக வாசிகளுக்கெல்லாம், ஜனலோக தபலோக வாசிகள்லாம் அவங்க வேத மந்திரம் பாராயணம் பண்றாங்க. பிரம்மாக்கு புரிஞ்சு போயிடுது பகவான் தான் வந்திருக்காரு. அந்த மாதிரி தேவர்களுக்கே புரியாது பகவான் என்ன செய்ய போறாரு. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷேக அகம் ஆதிரிகி தேவானா மகர்ஷினாம் சர்வசக. அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகாரிஷிகளும் அறிய மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்தே பகவான் இருக்காரு. அப்ப தேவர்களாலோ ரிஷிகளாலேயோ, ஏன் ஆனந்த தேவனால கூட சைதன்ய லீலைகளை சொல்லி முடிக்க முடியல. 1000 தலை இருக்கு ஆனந்த தேவருக்கு. அவர் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் சொல்றாரு, 1000 தலை உள்ள அனந்த சேஷன் ஆதிசேஷனாலே மகாபிரபு லீலைகளை சொல்லி முடிக்க முடியல. அப்ப சாதாரண ஜீவனை எப்படி சொல்ல முடியும்? வேற நமக்கு புத்தி கட்டின அளவுக்கு படிச்சுக்கலாம், அவ்வளவுதான். அவ்வளவு இருக்கு. அப்போ அவன் பார்த்தான், என்னடா அது மனுஷனா மிருகமான்னு தெரியலையேன்னா, அது தெரிஞ்சுக்கிறதே அவனுக்கு பல யுகம் ஆகும் அவனுக்கு, இல்லையா? அப்புறம் பிரம்மா கொடுத்த ஒரு வாரம் டச் பண்ணல. அவனை நகத்திலே பிச்சு போ, உனக்கு எதுக்குல அது ஆயுதம்லான்னு, இல்லையா? உனக்கு கொள்றதுக்கு எதுக்கு ஆயுதம்லாம்? 2 நகம் போதுன்னா தாவக்கற காமெல்லாம் வரே என்ன காமான் பூதசிங்க 2 நகத்தை வச்சு பிச்சு போட்டார் அப்படியே. அவ்வளவுதான், ஆயுதமே தேவையில்லை. உனக்குல எதுக்கு ஆயுதம்? அப்ப ஹிரண்யகசிபுக்கே பகவான் ஆயுதம் பயன்படுத்தாது போய் இன்னைக்குள்ள அசுரங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? ஒரு கொரோனா வந்தா எல்லாம் வீட்டுக்குள்ளேயே செத்து போயிடுவான், வெளியிலேயே வர வேண்டாம், இல்லையா? ஒரு பூகம்பம், இந்த குண்டு போடணும், கடவுள் இல்லைன்னா டமாரும் தலைமையில் ஒரு குண்டு விழுந்தா முடிச்சுதவன். அடுத்த வார்த்தை பேசாம இருக்க மாட்டான், இல்லையா? இல்லையா? அதெல்லாம் இப்போ உள்ள அசுரங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது ஹிரண்யகசிபோடு ஒப்பிடும்போது, இல்லையா? ஹிரண்யகசிபுக்கு வேற ஆத்மா பத்திலாம் தெரியும், இப்போ உள்ள அசுரனுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க பாகவதம் 7th cantoல படிச்சீங்கன்னா ஹிரண்யகசிபு சொல்லுவாரு, ஒரு நாள் இந்த ஹிரண்யாக்ஷன் இறந்து போயிடுவான். ஹிரண்யாக்ஷன் இறந்து போனோடனே எல்லாம் அந்த பாடி வச்சு அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொன்னா நானும் வந்திருப்பேனே, அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப ஹிரண்யகசிபு வருவார். அவன் ஹிரண்யகசிபுக்கு வருவார். வந்துட்டு, ஏன் என்னது லூஸ் தனமா அழுதுட்டு இருக்கீங்க, பைத்தியத்தனமா இருக்கு, ஆத்மாவுக்கு எது பிறப்பு இறப்பு, ஆத்மா நித்தியமானது. நீ பகவத்கீதை 2nd chapter படிச்சா இன்னொரு நாலேஜ் இருக்கு, அது ஹிரண்யகசிபு இருக்கு. நான் சொல்றேன், ஆத்மா அழிவற்றது, நித்தியமானது, ஆன்மீகமானது. நீங்க உடம்பு வச்சு அழுதுட்டு இருக்கிறீங்க, ஆத்மா இறைவனோட ஒரு அம்சம், இதெல்லாம் சொல்லிட்டு அந்த விஷயம் நான் பழிவாக வைப்பேன். அதான் அசுரன். அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு இருக்கிற அசுரங்களுக்கும் ஹிரண்யகசிபுக்கு என்ன வித்தியாசம்னா, ஹிரண்யகசிபு கடவுள் இல்லைன்னு சொல்லல, கடவுளை எதிரியா எடுத்துட்டான். இன்னைக்குள்ள அசுரன் கடவுளே இல்லைங்கிறான், அவனுக்கு யாருன்னு என்னன்னு தெரியாது, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு இருக்கிற முட்டாள்கள், அசுரன் கிடையாது, முட்டாள்கள். அன்னைக்கு இருந்த அசுரன் அவன் கடவுள் யாருன்னு தெரியும், ஆனா அவர் மேல உள்ள பொறாமை, அவர் எதுக்கணும், அவரோட சண்டை போடணும். இன்னைக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றது தத்துவமா வச்சுட்டு இருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம்? பேச வந்தோம். விக்கிரகத்தை பத்தி பேச வந்தோம். அதனால விக்கிரகங்கள் பகவான் விக்கிரக ரூபத்துல வரும்போது பகவான் தன்னை பக்தன்ட்ட ஒப்படைச்சிருவார். அப்ப இந்த விக்கிரகங்கள்லாம் மறைஞ்சு போயிடுது விருந்தாவன்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த முகலாயர் படையெடுப்பு வந்த போது பூஜாரி எல்லாம் விக்கிரகத்தை மறைச்சு வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணாருன்னா 6 கோசாமிகளை விருந்தாவன் காமிச்சார். அவங்க ஒரு 4 கட்டளை கொடுத்திருந்தார். 6 கோசாமிகள். சைதன்ய மகாபிரபு விருந்தாவன்ல என்னென்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அது 6 கோசாமிகள் மூலமா பண்ணார். ஒண்ணு விருந்தாவனத்துல பகவான் கிருஷ்ணர் லீலை பண்ண இடங்களை கண்டுபிடிச்சு அதை புதுப்பிக்கணும். எங்கெல்லாம் இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் லீலை பண்ணார், அந்த இடம்லாம் மறைஞ்சு போயிடுச்சு காலப்போக்கில். அப்ப யாருக்கு கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துவார்? தூய பக்தருக்கே வெளிப்படுத்துவார். சனாதன் கோஸ்வாமி, இவர் சனாதன் கோஸ்வாமி. இந்த சனாதன் கோஸ்வாமிக்கு தான் ராதா மதன் மோகன் தன்னை வெளிப்படுத்தினார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விக்கிரகம் மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விக்கிரகம் கலியுகம் தொடங்கி 5000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த விக்கிரகம்லாம் மறைஞ்சு போயிடுது. அப்போ சைதன்ய மகாபிரபு 4 கட்டளை கொடுத்திருந்தார் கோஸ்வாமிகளுக்கு. ஒண்ணு, பிருந்தாவனத்துல லீலைகள் கிருஷ்ண லீலை பண்ண இடங்கள்லாம் கண்டுபிடிச்சு அதை புதுப்பிக்கணும். 2வது, மறைந்த விக்கிரகங்கள், இந்த மாதிரி மறைந்த விக்கிரகங்களை கண்டுபிடிச்சு அந்த விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி அங்க எல்லா பக்தரும் தரிசனம் பண்றதுக்கு கோயிலெல்லாம் எழுப்பணும்.
மூணாவது பக்தியினுடைய சயின்ஸு, பக்தியை பற்றி சாஸ்திரம் விஞ்ஞானத்தை எழுதணும். ஹரிபக்தி விலாஸ் அதெல்லாம் நம்ம படிப்பு பின்னாடி. மத்திய லீலால வந்து ரூப கோஸ்வாமிக்கு மகாபிரபு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, சனாதன் கோஸ்வாமி மகாபிரபு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, அதெல்லாம் புக்கு இருக்கு. பக்தி ரசாம் சிந்து, ஹரிபக்தி விலாஸ், உபதேசாமிர்தம், எல்லாமே பகவானே நேராக வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம படிக்கிறது எல்லாமே எதுவும் கற்பனையானதெல்லாம் இல்லை, பகவானே சொல்லி ஆச்சாரியர் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த விக்கிரகங்கள்லாம் மறைஞ்சு போயிடுது. அப்புறம் மகாபிரபு சொன்னார், இந்த விக்கிரகங்கள்லாம் கண்டுபிடிச்சு பிரைஸ்டே பண்ணணும். அப்புறம் பக்தியை பற்றி விஞ்ஞானத்தை எழுதணும். பக்திங்கிற சயின்ஸை வந்து எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அது போதாது, அதுபடி வாழ்ந்து காமிக்கணும். எப்படி ஒரு கிருஷ்ண பக்தர் இருக்கணும் அப்படின்னு இவங்க எக்ஸாம்பிளரியா இருந்தாங்க. இந்த 4 முக்கியமான கட்டளைகளை மகாபிரபு கோஸ்வாமி கொடுத்தாங்க. ஒன்று என்னது, பிருந்தாவனத்தில் பகவான் லீலை பண்ண இடங்களை கண்டுபிடிக்கணும். 2வது விக்கிரக ஆராதனை கண்டுபிடிச்சு பிரைஸ்டே பண்ணணும். 3வது பக்தியை பற்றி சாஸ்திரங்கள் எழுதணும், விளக்கம் எழுதணும், சாஸ்திரங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். 4வது அதன்படி எக்ஸாம்பிளரியா இருக்கணும், வாழ்ந்து காமிக்கணும். ஆச்சார் பிரச்சார். அப்ப என்னாச்சு, இந்த மதன் மோகன், ராதா மதன் மோகன் விக்கிரகம், அதாவது ஆன்மீக பாதையில 3 முக்கியமான விஷயம் இருக்கு. சம்பந்தா, அபிதேயா, பிரயோஜனா. இது வந்து எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும். சம்பந்தா, அபிதேயா, பிரயோஜனம். சம்பந்தம், இப்ப எனக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன சம்பந்தம், இதை நான் என்ன பண்ணணும், இது பண்ண எனக்கு என்ன கிடைக்கும். இது பௌதீகத்துக்கு கூட அப்படிதான். பௌதீகத்துக்கு கூட ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா, இந்த வேலைக்கு நான் ஏன் போகணும், இந்த வேலை போனா நான் எப்படி செய்யணும், இந்த வேலையை எப்படி செய்யணும், 3வது எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லை இல்லையா. மெட்டீரியலாவும் பார்க்கலாம், ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது சம்பந்தம், அபிதேயா, பிரயோஜனம். சம்பந்தம் என்னது, தமிழ்லையும் சம்பந்தம் தான். கிருஷ்ணருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் யாரு, கிருஷ்ணர் யாரு, அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம். அந்த ஞானத்தை கொடுக்குற விக்கிரகம் தான் ராதா மதன் மோகன். ராதா மதன் மோகன் விக்கிரகம் சம்பந்த ஞானம், சம்பந்தம், பகவானுக்கும் நமக்குள்ள உறவை ஆசீர்வதிக்கூடிய விக்கிரகம். அதோட ஆச்சாரியர் சனாதன் கோஸ்வாமி, சம்பந்த ஆச்சாரியர். சனாதன் கோஸ்வாமி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு, நீங்க சைதன்ய மகாபிரபு சனாதனுக்கு கொடுத்த உபதேசங்களை பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கும் நமக்கு பகவானுக்கு என்ன உறவு இருக்கு, என்ன டீட்டெயிலா பின்னாடி படிப்போம். நம்ம சனாதன் கோஸ்வாமிக்கு மகாபிரபு என்னென்ன சொல்லி கொடுத்தாரு, அவருக்கு சொல்லிக் கொடுக்கல, அவர் மூலமா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு. அவர் ஆல்ரெடி பியூர் டிவோட்டி, அவர் பகவானுடைய நித்தியமான சேவகர்கள் ஒருவர், எட்டர்னல் அசோசியேட். அவர் மூலமா நமக்கு சொல்லிக் கொடுத்தார் அந்த சம்பந்த ஞானம். ஸோ சம்பந்த ஞானத்தை கொடுத்த விக்கிரகம் ஜெயதாம் சுரதா பங்கோ மம மந்த மதிர்கதி அசர்வசிய பதாம்போதோ சிஷி ராதா மதன மோகனம். நம்ம மந்த புத்தி நமக்கெல்லாம், அந்த மந்த புத்தியிலிருந்து நம்மளை விடுவிச்சு ஆன்மீக ஞானம் கொடுக்கக்கூடிய விக்கிரகம். இந்த விக்கிரகம் ஒரு காலத்துல மறைஞ்சு போயிடுது. 500 வருஷத்துக்கு முன்னாடி அத்வைத ஆச்சாரியர் விருந்தாவனம் போயிருந்தார். அப்ப யமுனா நதிக்கரையில இந்த விக்கிரகம் அத்வைதருக்கு தரிசனம் கொடுத்தாரு மதன் மோகன். ஃபர்ஸ்ட் மதன் மோகன் வந்து அத்வைத ஆச்சாரியர் தரிசனம் கொடுத்தாரு. அத்வைதருக்கு வந்து இந்த விக்கிரகத்தை பெங்காலுக்கு எடுத்து வரணும் விருப்பம் இல்லை, ஏன்னா அது விருந்தாவனில் உள்ள விக்கிரகம். விருந்தாவனில் இருக்கிற விக்கிரகத்தை நான் ஏன் வந்து பெங்காலுக்கு எடுத்துட்டு வரணும், அது அங்கேயே இருக்கணும், ஏன்னா பகவான் அங்கதான் இருக்காரு, அவர் அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்து மதுரால ஒரு பிராமணன் இருந்தார், புருஷோத்தம் சோபேன்னு ஒரு பிராமணன். அவர்கிட்ட கொடுத்து இதை வர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டார். சனாதன் கோஸ்வாமி விருந்தாவன் வந்த போது அவர் நிறைய இடங்கள்ல சுற்றி வரும்போது ஒரு நாள் இந்த மதன் மோகன் விளையாடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விளையாண்டு இருக்கும்போது சனாதனை பார்த்த உடனே என்னை உங்க கூட கூட்டின்னு போறீங்கன்னு வந்துட்டார் பின்னாடியே. சனாதன் சொன்னார், எனக்கு வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்க விருந்தாவனில் போனீங்கன்னா ராதா தாமோதர் கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு ஒரு இடம் இருக்கும், அவ்வளவுதான். அதுதான் சனாதனுடைய பஜன் குட்டீர். அவருக்கு வந்து பிளாட்டு, எஸ்டேட்டு அதெல்லாம் கிடையாது. சிங்கப்பூர்ல ஒரு வீடு, மலேசியாவில் ஒரு வீடெல்லாம் கிடையாது. அவருக்கு ஒரே வீடு தான், ஒரு சின்ன குடிசை தான், ஒரே சின்ன குடிசை. அது குடிசை கூட இல்லை, அது ஒரு ஆள் உட்கார அளவுக்கு தான் இருக்கும் பஜன் குட்டீர். அங்க உட்காந்துருக்காரு. அவர் சொன்னாரு, நானே வந்து ஒரு சன்னியாசி, இன்னைக்கு நானே பிக்ஷை எடுத்து சாப்பிடுவேன், இன்னைக்கு அதுக்கு ரொட்டி கிடைக்கும், நாளைக்கு ரொட்டி கிடைக்காது, இல்லை ஒரு டம்ளர் பால் கிடைக்கும். நான் சிலப்போ எனக்கு சைதன்ய மாப்பு நிறைய சேவை கொடுத்துருக்காரு, சாஸ்திரம் எழுதுவேன், அப்புறம் கிருஷ்ண லீலைகளை ஸ்மரணம் பண்ணி. சனாதன் வந்து தினமும் கோவர்த்தன் பரிக்கிரமம் பண்ணுவார். நம்ம வருஷத்துல ஒரு தடவை பண்றதுக்கே கோவர்த்தன் பரிக்கிரமம் பண்றதுக்கு டயர்ட் ஆயிடுவோம் இல்லையா. 6 மணி நேரம் ஆகும், 7 மணி நேரம் ஆகும், சுத்தமா 22 கிலோமீட்டர் வரும். இன்னைக்கு மலேசியாவில் ஒரு இடத்துக்கு போறதுக்கு காடி எடுத்துட்டு போறோம் இல்லையா, நடந்து போவோமா. நம்ம டெப்ரோல இருந்து ஜொகூர் சென்டருக்கு வாங்க நடந்து போயிருமா, யாரா வந்து கூட்டிட்டு போனா போறேன் இல்லையா. நான் சனாதன் வந்து 22 கிலோமீட்டர் தினமும் நடப்பார், கிரிவலம் கோவர்த்தன் பரிக்கிரமம் பண்ணுவார். வயசானாலும் பண்ணிட்டு இருந்தார்.
வயசாகி உடம்பே முடியல. இவருடைய தப வாழ்க்கையை பார்த்து கிருஷ்ணரே வந்துட்டார். சனாதன் ஏன் இப்படி பண்றீங்கன்னார். நீ பரிக்கிரமம் பண்ணாதீங்க. ஏன்னா கோவர்த்தனும் கிருஷ்ணரும் வேற வேற இல்லை. கோவர்த்தனும் கிருஷ்ணரும் வேற வேற இல்லை. சனாதன் தினமும் கோவர்த்தன் பரிக்கிரமம் பண்ணுவார். அப்போ பகவானே வந்து சொன்னார், நீங்க பண்ணாதீங்கன்னாரு. இல்ல பகவானே, நான் வந்து இங்க வந்திருந்து முடிவு பண்ணிட்டேன், விருந்தாவனம் வந்தா தினமும் கோவர்த்தன் பரிக்கிரமம் பண்ணணும், 22 கிலோமீட்டர் நடக்கணும் தினமும். அப்போ பகவான் என்ன பண்ணாரு, அந்த கோவர்த்தன் ஒரு ஷீலை எடுத்து தன் தாமரை பாதை வச்சு கொடுத்துட்டாரு. இது நான் வித்தியாசம், நீ இதை சுற்றி வந்தா போதுன்னாரு. அந்த விக்கிரம் இருக்கு ராதா தாமோதர் கோயில்ல, கோவர்த்தன் ஷீலா. ஸோ சனாதன் சொன்னாரு, மதன் மோகன் நானும் உங்க கூட வந்துடுறேன்னாரு. சனாதன் சொன்னார், வேணாம், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் உங்களை பார்த்துக்க முடியாது, வேணான்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்க்குறாரு, இந்த மதன் மோகனை வந்து மிரட்டிட்டு இருக்காரு அந்த பூஜாரி. ஏய் மதன் மோகன், ஒழுங்கா சாப்பிடணும், ஒன்று அடிச்சு போடுன்னு கம்பை வச்சு மிரட்டாரு. இவர் பார்த்தாரு சனாதன், என்னடா விக்கிரகத்தை மிரட்டிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னார், இப்படிலாம் விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது, விக்கிரகத்திட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கணும், சேவை பண்ணணும்னாரு. எனக்கெல்லாம் இப்படி தான் தெரியும், அப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன், உத கொடுப்பேன்னாரு. அன்னைக்கு ராத்திரியே மதன் மோகன் ஒரு கனவுல வந்துட்டாரு. அதெல்லாம் முடியாது, நான் உங்க கூட தான் வருவேன். அந்த புருஷோத்தம் சோபை கனவுலையும் போயிட்டாரு, என்னை கொண்டு போய் சனாதன் விட்டுருனாரு. அவர் விக்கிரகத்தை அழைச்சின்னு வந்துட்டார். வந்து அவனை வந்து இவர் உங்க கூட தான் இருப்பேங்கிறாரு, நான் என்னால் வச்சுக்க முடியலன்னாரு. இவர் பகவான் அடம் பிடிக்கிறவங்க கூட தான் இருப்பேன்னு. பாருங்க, கிருஷ்ணர் தேடி வர்றாரு, தூய பக்தரை தேடி பகவான் வர்றாரு. அதனால பக்தி சித்தாந்தர் என்ன சொல்லுவாரு, நீ பகவானை தேடி போகாத, நீ பண்ற பக்தியில பகவான் உன்னை தேடி வருவாருன்னு. ஏன் நம்ம பண்ற பக்தி சேவையினால கிருஷ்ணர் நம்மளால வர வைக்க முடியும். அந்த அளவுக்கு டெடிகேட்டடா பண்ணணும். நான் கிருஷ்ணர் எங்கன்னு தேடி போகக்கூடாது. நான் நல்லா சேவை பண்ணிட்டு தான் பகவான் என்னை தேடி வருவார், ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்போ சனாதன் வந்துட்டார். சனாதன் சொன்னாரு, நான் உனக்கு என்ன கிடைக்குதோ அது பரவாயில்ல. ஒரு மதன் கோபால் சொன்னாரு, நீ என்ன சாப்பிட்றியோ அதை கொடுனாரு, பெருசா இல்லைன்னு கொண்டு வேணான்னு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு நாள் ரொட்டி கொடுத்தாரு. தினமும் ரொட்டி கொடுத்துட்டு இருந்தார். ஒரு நாள் மதன் கோபால் கேட்டாரு, சனாதனா என்ன வெறும் ரொட்டி மட்டும் கொடுக்குறேன், கொஞ்சம் சால்ட்டாவது கொடுக்கல, கொஞ்சம் உப்பு வச்சு கொடுக்கல. சனாதன் சொன்னார், இன்னைக்கு உப்பு கேட்பீங்க, நாளைக்கு ஹல்வா கேட்பீங்க, நான் எங்கே போவேன், எனக்கு சைதன்ய பாபு நிறைய வேலை கொடுத்துருக்காரு, சாஸ்திரம் எழுதணும்னாரு. அப்போ சனாதன் மதன் கோபால் புரிஞ்சுட்டாரு, சனாதனை தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்மளே ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. அங்கே ஒரு நாள் ஒரு வியாபாரி வந்து மதுராவுக்கு வியாபாரத்துக்கு வரும்போது அந்த யமுனால கப்பல் மாட்டிக்கும், சொல்லல. அப்புறம் அவர் வந்து சனாதன் ப்ரேயர் பண்ணுவார். அப்போ சனாதன் சொன்ன எல்லாம் மதுராவாசிலாம் சொல்லுவாங்க, இந்த விருந்தாவன வாசிகள்லாம், நீங்கள் சனாதன் போய் ப்ரேயர் பண்ணுங்க, அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார்னு. அது மாதிரி வந்து இங்கே சனாதன் வந்து சனாதன் சொன்ன, நான் என்ன பண்ண முடியும், மதன் மோகன்ட்ட ப்ரேயர் பண்ணினார். மதன் மோகன்ட்ட ப்ரேயர் பண்ணோன்னே அந்த படகு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும், கரைக்கு வந்துடும். இவர் போய் மதுரையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு நிறைய கோல்டெல்லாம் கொண்டு வர்றாரு, நிறைய தங்க காசுகள், ஆபரணம், பட்டு வஸ்திரம்லாம் கொண்டு வந்து சனாதன் பண்ணி கொட்டினார். அப்படியே, உங்க மதன் கோபால் நீங்க ஆசீர்வாதம் பண்ணி தான் எனக்கு இது கிடைச்சது, நீங்களே வச்சுக்கணும், அதெல்லாம் வேணாம் வந்து உட்காந்துருக்காரு. அவரு சனாதன் கோசாமி வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் நவாப் ஹுசைன் ஷாட்ட. ₹1 ₹2 இல்ல, 1000 பொற்காசுகளை சம்பளம் வாங்கணும். அதில் துச்சமா தூக்கி போட்டு மகாபிரபு சேவைக்கு வந்தவங்க இல்லையா. இப்ப மலேசியால வந்து முகுந்தா பிரபுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துட்டாங்க. நான் சொல்றேன், பிரபு அதை விட்டுட்டு கோயில்ல வந்து சேவை பண்ணுவேன் வந்துட்டு வர அவரு, அவங்க மாதேஜினை அடிக்க வந்துடுவாங்க. முதல்ல நீங்க வந்து பிரம்மச்சாரி பிரபு கோயில்ல உட்காந்துருக்கீங்க, அவர் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதே பெருசு, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்க வரலாம் முடிச்சுட்டு வருவார். சனாதன் மட்டும் இல்ல, முதல்ல ரொம்ப அழகான ஸ்டோரி இது பாருங்க, அவ எவ்வளவு வைராக்கியம் அவங்களுக்கு. முதல்ல சனாதன் போய் சொல்லுவார், அவங்க 3 பேர், ரூப், சனாதன், அனுப்பமா, 3 சகோதரர்கள். சந்தோஷ், அமாரா, அப்புறம் அனுப்பம், ஸ்ரீவல்லம், 3 பேர் அவங்களுக்கு. அவங்க அப்பாட்ட போய் முதல்ல அவங்ககிட்ட வருவார் நவாப் ஹுசைன் ஷா. ஏன்னா அவங்க 3 பேர் ரொம்ப பெரிய ஸ்காலர். இவங்க 3 பேர் என் கூட இருந்தா நான் வந்து பெங்கால் மட்டும் இல்ல, ஒரிசா, அஸ்ஸாம் எல்லாத்தையும் என் கண்ட்ரோல கொண்டு வந்துடுறேன். நவாப் என்ன பண்ணாரு, இவன்கிட்ட வந்தார், முதல்ல நீங்க உங்க 3 பேரும் என் சகோதரர் மாதிரி பாத்துக்கிறேன், ஆயிரக்கணக்கான பொற்காசு சம்பளம் கொடுக்குறேன், அரண்மனை கட்டி கொடுத்துட்றேன், ஒண்ணும் நீங்க என் கூட இருந்தா மட்டும் போதுன்னு. இவங்க சொன்னாங்க, முடியாதுன்னு. நான் மட்டும் வந்து சொல்றாங்க, மலேசியால ஒரு அரண்மனை கட்டி கொடுத்துட்றேன், வேலை வேலைக்கு உனக்கு என்ன தேவைகள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன், நீ என் கூட மட்டும் இருந்தா போதும். விட்டு போயிடுமா, கிருஷ்ணர் விட்டுட்டு போயிடும் நம்ம. பிரபு அது முதல்ல பார்த்து இல்லை, கிருஷ்ணருக்காக தான் பிரபு பண்ணிட்டுருவோம். ஒரு காரை வாங்கிட்டு, ஒரு பெரிய கார் வாங்கிட்டாரு, அது BMW காரோ இல்லை ஜாகுவாரோ ஏதோ கார் வாங்கிட்டாரு. ஏன் பிரபு இவ்வளோ பெரிய கார் வாங்கினேன், அது எனக்காக இல்லை பிரபு, ஜெகநாதர் ரத யாத்திரப்போ ஜெகநாதர் இந்த கார்ல வளைச்சிட்டு போறது வருஷத்துக்கு ஒருக்குதான், 364 அது இதான் ஓட்டிட்டு இருப்பாரு.
ஆனா சொல்றது ஜெகநாத சேவைக்காக இல்லையா? சனாதன் சொன்னாரு நான் வரமாட்டேன்னு. அப்புறம் என்ன பண்ண, அவங்க அப்பா கிட்ட போனாங்க. அவங்க அப்பா அம்மாட்ட போய் உங்க பசங்களை வந்து என்கிட்ட அனுப்புங்க, நான் நல்லா என் பையனுடைய சகோதரர் மாதிரி பாத்துக்கிறேன்னு. அவங்க முடியாதுன்ட்டாங்க. நீ வந்து மாமிசம் சாப்பிட்றவன், நீ பசுவோடைய மாமிசம் சாப்பிட்றவன், உங்கள்கிட்ட என் பசங்க வேலை செய்ய மாட்டாங்க, முடியாதுன்னு. அப்புறம் என்ன பண்ணா, அவன் த்ரெட்டன் பண்ணான், நீங்க 3 பேர் என்கிட்ட வேலைக்கு வரலைன்னா இங்க யாருமே வைஷ்ணவர்லாம் நாம ஜெபம் பண்ண முடியாது, எல்லாரையும் அடிப்பேன், உதைப்பேன், ஜெயிலில் போடுவேன், கோயிலெலாம் உடச்சிடுவேன். நான் மற்றவங்களுக்காக வேண்டி அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு அவங்க போய் நவாப்கிட்ட போய் வேலை செஞ்சாங்க 3 பேர். அதெல்லாம் விட்டுட்டு சைத்தன்ய மாப்ட்ட வந்துட்டார். அவர் இந்த சேவைக்காக வந்துட்டார். அப்புறம் பகவான் என்ன பண்ணாரு, அந்த கிருஷ்ணதாஸ் கபூர் வந்து நிறைய ஆபரணங்களை கொண்டு கொடுத்தாரு. அப்ப சனாதன் சொல்லுவார், எனக்கு எதுக்கு இதெல்லாம், நீ வேணா மதன் கோபாலுக்கு ஒரு கோயில் கட்டுனாரு. அப்பதான் இந்த பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. இந்த யமுனா நதிக்கரையில பெரிய கோயில் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், மதன் கோபால் டெம்பிள். ஸோ இப்படிதான் சனாதனுக்காக இந்த விக்கிரகம். ராதா மதன் மோகன் கிருஷ்ண உணர்வு நமக்கு சம்பந்தம் கொடுக்கக்கூடிய விக்கிரகம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கிரகம். ஆன்மீக அறிவு, பகவானுக்கு எனக்குள்ள சம்பந்தம் என்ன, அந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய விக்கிரகம் ராதா மதன் மோகன். இந்த ராதா மதன் மோகன் விக்கிரகத்துக்கு சைத்தன்ய சரிதாமிரதம் எழுதுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி பிரேயர் பண்றாரு, ராதா மதன் மோகன் நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும். தென் அடுத்தது ராதா கோவிந்த தேவ். இந்த கோவிந்த தேவர் வந்து ஜெய்ப்பூர்ல பேலஸ்ல இருப்பார். நடுவுல ஜெய்ப்பூர் பேலஸ்ல நடுவுல ஒரு பெரிய ஆல்டர் இருக்கும், போயிருக்கீங்களா? அங்க பக்தர் அவ்வளவு பக்தியா இருப்பாங்க எல்லாரும். மங்களாரத்திக்கு வந்து 5000 பேர் பக்கம் இருப்பாங்க ஜெய்ப்பூர்ல பேலஸ்ல. இந்த கோவிந்த தேவ் வந்து ஸ்ரீமான் ராசராசாரம்பி வம்சி வடரச கர்ஷவேணு சனித்யம் சிவா ஜெயதாம் சுரதா பங்கோ மமமந்த மதிர்கதி மசர்வஷ பாதாம்போது ராதா மதன மோகனோ திவ்ய பிருந்தாரண்ய கல்ப ரத்னா சிம்மாசனஸ்தோ ஸ்ரீல தாதா கோவிந்த தேவோ. ரத்ன சிம்மாசனம் உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் கோவிந்த தேவ். அந்த கோவிந்த தேவர் எங்க போனாருன்னு தெரியல. 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிரைஸ் பண்ண விக்கிரகம். அப்புறம் சைதன்ய காலத்துல மறைஞ்சு போயிடுது, எங்க இருக்குன்னு தெரியல. 500 வருஷத்துக்கு முன்னாடி ரூப கோஸ்வாமி வந்து விருந்தாவன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சைதன்ய மகாபிரபு கொடுத்த ஒரு சேவையா பண்ணிட்டே வர்றாரு. சாஸ்திரம் எழுதினாரு, மறைந்த லீலைகள் இடம் கண்டுபிடிச்சாரு. இந்த கோபிநாத் விக்கிரகம் மட்டும் கோவிந்த தேவ் விக்கிரகம் மட்டும் எங்க இருக்குன்னு தெரியல அவருக்கு. ஒரு நாள் கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. மகாபுரனுக்கு நிறைய சேவை கொடுத்தாரு, இந்த கோவிந்த தேவரை மட்டும் கண்டுபிடிக்க முடியலையே. அப்போ ஒரு கோவிந்த தேவர் வந்து ஒரு சின்ன இடையர்குல சிறுவன் ரூபத்துல வருவார். வந்து சொல்லுவாரு, அங்க வந்து கோமதி தீல்னு ஒரு குன்று இருக்கு, அங்க ஒரு புதருக்குள்ள என்ன ஒளிச்சு வச்சிருக்காங்க பூஜாரிங்கெல்லாம், எனக்கு ரொம்ப உடம்புலாம் குத்துது, நீங்க வந்து என்ன வெளியே கொண்டு வந்து வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி பகவானே வந்து சொல்லுவார். ரூபகோசாமி ஓடி போய் வரஜாசியில கூட்டின்னு போய் அந்த இடத்த கிளீன் பண்ணி இந்த ரொம்ப மெதுவா பண்ண சொல்லுவார். புதரெல்லாம் வெட்டி இந்த மண்ணெல்லாம் எடுத்து வெட்டிடும் போது இந்த விக்கிரகம் அங்க எடுப்பாங்க. கோவிந்த தேவ், ராதா கோவிந்த தேவ்க்கு. இந்த கோவிந்த தேவர் தான் பலதேவ வித்யாபூஷணருக்கு சொன்னாரு பாஷ்யம். அது ஒரு பெரிய ஸ்டோரி, அது நான் பின்னாடி வரும்போது சொல்றேன். இந்த கோவிந்த தேவ், அதனாலதான் நம்முடைய கௌடிய பாஷ்யம் வந்து கோவிந்த பாஷ்யம். ஸோ அப்படி ரூப கோஸ்வாமினால கோவிந்த தேவ். அடுத்தது கோபிநாதர் விக்கிரகம். கோவிந்த தேவ் வந்து அபிதேயா. ரூப கோஸ்வாமி நம்ம என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? ரூபானுக. நம்ம எல்லாம் ரூப கோஸ்வாமி ஃபாலோ பண்றோம். ரூப கோஸ்வாமி தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி பக்தி பயிற்சி பண்ணணும். உபதேசாமிரதத்தை சொல்லியிருக்காரு இல்லையா, எப்படி ஒருத்தர் உலக குருவா இருக்க முடியும், எந்த விதமான 6 விதமான செயல் பண்ணா நமக்கு பக்தியில வளரும், எந்த 6 காரியம் பண்ண பக்தின்னு கீழே போயிடுவோம், பக்தர்கள் மத்தியில் எப்படி இருக்கணும், 6 விதமான அன்பு பரிமாற்றம். ததாதி பிரதிகிரியாதி குக்கியமாக்கியாதி பிரச்சதி புஞ்சதே போஜதே செய்வ 7 விதம் பிரீதி லட்சணம். பக்தியினுடைய 6 லட்சணம். பக்தர்கள்ட்ட மனதை வெளிப்படுத்துவது, அவங்க சொல்றதை கேட்டுக்கிறது, பிரசாதம் கொடுக்கறது, பிரசாதம் ஏற்றுக்கிறது, பரிசுகளை கொடுக்கறது, பரிசை ஏற்றுக்கொள்றது. இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றத்தை இஸ்கானே எங்கிட்டு இருக்குன்னு பிரபுவா சொல்றாரு இல்லையா. அப்ப கோவிந்த தேவர் வந்து அபிதேயா விக்கிரகம். அடுத்தது கோபிநாத். கோபிநாத் வந்து பிரயோஜன விக்கிரகம். இது வந்து மது பண்டித ஆச்சாரியர் வழிபாடு பண்ண விக்கிரகம் கோபிநாதர். இங்க 2 விக்கிரகம் இருப்பாங்க, இங்க அனந்த மஞ்சரி, உங்க ராதாராணி. இது ஒரு பெரிய ஸ்டோரி, நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது சொல்றேன், டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த 3 விக்கிரகம் இது பிரயோஜன விக்கிரகம். பிரயோஜனம் என்னது? அல்டிமேட் கோல் என்னது? கிருஷ்ண கான்சியஸ்ல துட்டு வேணுமா? கிருஷ்ண பிரேமம் இல்லையா. கோபிநாதர் வந்து பிரேமம் கொடுக்கக்கூடிய விக்கிரகம். அதனால கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரதம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த 3 விக்கிரகங்களும் தன் பிரார்த்தனையை செலுத்துறார்.
மது பண்டிட். ஸோ அதனால இந்த 3 விக்கிரகத்தையும் தன் பிரார்த்தனையை செலுத்துறார். ஃபர்ஸ்ட் வைணவர்களுக்கு பிரார்த்தனை பண்ணாரு, அப்புறம் குருமார்களுக்கு பிரார்த்தனை பண்ணாரு, அப்புறம் நித்யானந்த பிரபுட்ட பிரார்த்தனை பண்ணாரு, ஒரு மகாபிரபுட்ட பிரார்த்தனை பண்ணாரு, அப்புறம் இந்த 3 விக்கிரகத்தை பிரார்த்தனை பண்ணாரு. இப்படி ரொம்ப பணிவா மகாபிரபு லீலைகள் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை பண்ணாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கணும். எவ்வளவு பேர்கிட்ட சைத்தன்ய சரிதாமிரதம் புக் இருக்கு? புக் இல்லாதவங்க புத்தகம் வாங்கிக்கணும். எப்படி வந்து பாகவதம் நம்ம வீட்டுல இருந்தா கிருஷ்ணர் இருக்காரோ அது மாதிரி சைத்தன்ய சரிதாமிரதம் வீட்டுல இருந்தா மகாபிரபு இருக்காரு. அதனால சைத்தன்ய சரிதாமிரதம் அது அமிர்தம். அந்த அமிர்தத்தை பருகணும் எல்லாரும். பிரபுபார் அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று நீங்க ஃபுல் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லை நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கூட கொடுக்கலாம். ரொம்ப எனக்கு பைசா கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் கொடுத்துடுறேன். நான் சைத்தன்ய சரிதாமிரதம் மாரத்தான் இப்போ மகாபுருடைய அவதாரம் வந்தது இல்லையா, அதனால எல்லார் வீட்லயும் இங்க டெப்ரோல, சவுத் மலேசியால, ஜொஹூர்ல எல்லார் வீட்லயும் சைத்தன்ய சரிதாமிரதம் இருக்கணும். படிக்கிறமோ இல்லையோ வீட்டுல முதல்ல இருக்கணும். 2வது வச்சுட்டா படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஃப்ரீயா கொடுத்தா படிக்க மாட்டோம். தமிழ்லயே இருக்கு, தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கு, ஃபியூச்சர்ல மலையாளியும் வந்துடும். மலையாள நீங்க மலா மொழியில கூட படிச்சுக்கலாம். மலேசியா மொழியிலையும் படிச்சுக்கலாம். எனக்கு மலேசியால 2 வார்த்தை தான் தெரியும். தபீர் காசி ஜிம்பாலகி, தெர்மாகாசி ஜிம்பாலகி, தெர்மாகாசி. ஏன்னா இப்போ வந்து தபீர் காசுங்கிறது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. சனாதன் கோஸ்வாமிக்கு பேர் வந்து சகார் மல்லிக். அந்த நவாப்ட வேலைக்கு போனாங்கல்ல, பேர்லாம் மாத்திடுவாங்க. தபீர்கா சகார் மல்லிக் பேர்லாம் மாத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து முசல்மான் மாதிரியும் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப உள்ளுக்குள்ள வந்து எப்போ மகாபிரபு பார்க்க போறேன்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய ஸ்டோரி, நான் அப்புறம் சொல்றேன் என்ன நடந்தது. ஸோ அதனால எல்லாரும் சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு, சைத்தன்ய சரிதாமிரதா கி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி. ஓர் பிரேமானந்த். சரி, இப்போ வந்து